Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் மார்ச் 26 2009 உடைய ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போறோம். இதோட PDF உங்களுக்கு வேணா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல எங்க Telegram group லிங்க் இருக்கு அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க and UPSC current affairs related doubts நீங்க அங்க கேட்கலாம் and மறக்காம இந்த சேனலுக்கு Subscribe பண்ணிக்கோங்க. First இன்னைக்கு நம்ம பார்க்குற first news, why not increase VVPAT count ask Supreme Court. ஓகேவா, நமக்கு VVPAT related case இப்போ Supreme Courtல போயிட்டு இருக்கு. அந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படினா எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இப்போதைக்கு என்ன நார்ம்ஸ் இங்க இந்தியால இருக்கு அப்படினா ஒவ்வொரு அசெம்பிளி எலெக்ஷன் அல்லது லோக்சபா எலெக்ஷனில் ஏதாவது ஒரு கான்ஸ்டியூன்சியில் ஏதாவது ஒரு விவிபிஏடியை மட்டும் என்னென்னா செக் பண்ணி ஏதாவது ஒரு அந்த ஓட்டிங் மிஷினோட கனெக்ட் ஆகிருக்க விவிபிஏட்டை மட்டும் செக் பண்ணி அது வந்து 100% கரெக்டாக இருந்தால் ஓகே, இது வந்து இப்போ மிஷின்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிற ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் எலெக்ஷன் கமிஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் என்ன பண்ணாங்க அப்படின்னா எங்களுக்கு இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இது வந்து ஒரு பூத்தில் மட்டும் பண்ணால் போதாது, எல்லா பூத்துலையும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பூத்தை செலக்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏன் நீங்கள் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பூத்ஸ் வந்து இருந்தால் இதில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, பட் என்னன்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா இது வந்து நாங்கள் நிறையா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி தான் இந்த ஒரு இது அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதில் பேக்ரவுண்டில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த விவிபிஏடி ரிலேட்டட் கேஸ் எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 2013 வந்திருக்கும், சுப்பிரமணிய சுவாமி கேஸ். ஓகேவா, இந்த சுப்பிரமணிய சுவாமி கேஸில் வந்து நமக்கு என்னென்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அப்போ ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் வந்து நமக்கு வந்து கண்டினியூ ஆகணும் அப்படின்னா விவிபிஏடி அப்படிங்கிறது என்னென்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம சுப்ரீம் கோர்ட் 2013 ஜட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அப்போ விவிபிஏடி அப்படிங்கிறது என்ன ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்குள்ளே வருது. ஸோ விவிபிஏடியும் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடில் நம்ம வந்து அதை கட்டாயப்படுத்தி கேட்க முடியும். ஓகேவா, ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி இதை ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு விவிபிஏடியை பற்றி கேட்கலாம் மேபி. ஓகே, விவிபிஏடி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்க அந்த 2013 கேஸ். ஓகேவா, இந்த கேஸ் மேபி இந்த 3 வச்சும் என்ன ப்ரிலிம்ஸில் கேட்க முடியும். மெயின்ஸில் வந்து என்னென்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் ரிலேட்டட் கொஷின்ஸ் அல்லது டெமோக்ரஸி அப்கோல் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ்லாம் வந்து இந்த மாதிரியான விவிபிஏடி இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா PSLV C45 project will mark several firsts for ISRO. ஓகே, செவரல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த PSLV C45 அப்படிங்கிறத என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா எமிசாட் மிஷன் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இது எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஏப்ரல் 1 லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன ஃபஸ்ட்லாம் மென்ஷன் ஆகிருக்குன்னா ஏப்ரல் 1ங்கிறது ஃபஸ்ட்டு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இன்னொரு ஃபஸ்ட்டு அப்படின்னா இதில் முக்கியமான ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது என்ன ஃபஸ்ட் அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்து என்னென்னா 3 ஏரியாவில் ஓகேவா டிஃப்ரெண்ட் ஆர்பிட்ஸில் வந்து என்னென்னா நம்ம பேலோட நிலைநிறுத்த போகிறோம். என்னென்ன ஆர்பிட்ஸ் அப்படிங்கிற ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 749 கிலோமீட்டர் ஆர்பிட்டு, இன்னொன்று வந்து என்னென்னா 504 கிலோமீட்டர் ஆர்பிட்டு, இன்னொன்று வந்து என்னென்னா 485 கிலோமீட்டர் ஆர்பிட். இந்த மாதிரி 3 ஆர்பிட்டில் வந்து என்னென்னா நிலைநிறுத்த போகிறாங்க. ஓகே, இந்த 749 கிலோமீட்டர் ஆர்பிட்டில் வந்து என்னென்னா நம்மளோட லைக் சீஃப் பேலோடு வந்து என்ன அங்கே இருக்க போகுது. ஓகேவா, அதே மாதிரி வந்து 504 அந்த கிலோமீட்டரில் ஆர்பிட்டில் வைக்க போகிறது என்னன்னா 28 இன்டர்நேஷ்னல் சேட்டிலைட்ஸை வந்து என்னென்னா வைக்கிறாங்க. இல்லை 405 அப்படிங்கிறது என்னென்னா 4th ஸ்டேஜ் ஆஃப் சேட்டிலைட்டோட இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா 4th ஸ்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே வந்து லைக் நமக்கு வந்து என்ன ஸ்பேஸ் டெப்ரிஸாக வந்து என்னென்னா அப்படியே கடந்துடும். இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா அதையும் வந்து என்ன ஒரு சேட்டிலைட் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ISRO இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அது அடுத்த 6 மாதத்துக்கு வந்து என்னென்னா நமக்கு ஆர்பிட்டல் பிளாட்ஃபார்மில் சுற்றிக்கிட்டே இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்னா ஸ்பேஸ் பேஸ்டு இது ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபார் ஸ்பேஸ் பேஸ்டு எக்ஸ்பிரிமெண்ட்ஸுக்கு வந்து என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது ஃபஸ்ட்டு. இது செகண்ட் வந்து என்னென்னா இந்த ஆர்பிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல நம்ம சொன்ன பார்த்தீங்களா 4th பிளாட்ஃபார்ம். இந்த ஆர்பிட்டல் பிளாட்ஃபார்மில் என்னென்னா சோலார் பேனல்ஸ் ஸ்போர்ட்ஸ் சோலார் பேனல்ஸை வந்து என்ன ஃபஸ்ட் டைமாக வந்து என்னென்னா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 2வது ஃபஸ்ட்டு. 3வது ஃபஸ்ட் என்னென்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக PSLV QL வெரைட்டி. ஓகேவா, PSLV QL வெரைட்டிங்கிறத வந்து என்னென்னா நமக்கு லான்ச் பண்ணுறாங்க ஃபஸ்ட் டைமாக. ஓகேவா, அதுவும் என்னென்னா 4 எக்ஸல் ஸ்ட்ராப் ஆன் மோட்டார்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, 4 எக்ஸல் ஸ்ட்ராப் ஆன் மோட்டார்ஸ் வந்து என்னென்னா இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இது அடுத்தது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்த PSLV அப்படிங்கிறது என்னென்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து என்னென்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜி அவங்க வந்து என்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அட்வான்ஸ்ட் ரிட்டார்டிங் பொட்டென்ஷியல் அனாலிசிஸ் ஃபார் அயனோஸ்பெரிக் ஸ்டடி. ஓகேவா, அயனோஸ்பெரிக் ஸ்டடிக்காண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அட்வான்ஸ்ட் ரிட்டார்டிங் பொட்டென்ஷியல் அனலைசர் அப்படிங்கிறத ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் இதில் ஃபஸ்ட் டைம். ஓகேவா, அதே
அதே மாதிரி வந்து என்னென்னா IISTO அதாவது என்ன இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜியோட ஃபஸ்ட்டு சேட்டிலைட் வந்து என்ன இப்போ தான் ISRO மிஷனில் ஃபஸ்ட்டு என்னென்னா எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதும் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னென்னா நிறையா ஃபஸ்ட்டு இருக்கிறதுல வந்து என்னென்னா இதில் சொல்லியிருக்கிறது. இந்த PSLV C45 மேக்ஸிமம் எதுக்காண்டி போகுது அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் மெஷர்மெண்ட்டுக்காண்டி தான் இந்த PSLV C45 அப்படிங்கிற சேட்டிலைட்டை வந்து என்னென்னா இந்தியன் ISRO வந்து என்னென்னா செயல்படுத்துகிறாங்க. ஓகேவா? அந்த இது வந்து என்னென்னா 749 கிலோமீட்டரில் இந்த எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரம் மெஷர்மெண்ட் அந்த சேட்டிலைட் வந்து 749 கிலோமீட்டரில் வந்து இருக்கும். ஓகேவா? இது வரைக்கும் PSLVயில் மொத்தம் 47 ஃப்ளைட் வந்து என்னென்னா இது பண்ணியிருக்காங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து என்னென்னா இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. நிறையா ஃபஸ்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத சொல்லிடலாம், மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது என்னென்னா 3 பேலோடு, ஓகே, 3 டிஃப்ரெண்ட் பேலோட 3 டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டில் வந்து என்ன நிறுத்துகிறாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து செகண்ட் வந்து என்னென்னா தேர்ட் ஆர்பிட்ஸ் கரெக்டாக 485 கிலோமீட்டர், அதாவது 3வது ஆர்பிட்ஸ் வந்துன்னா இதுக்கு முன்னாடி வந்துன்னா அது வந்து என்னென்னா ஒரு ஆர்பிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஜங்காக மாறிடும். அதாவது என்ன எல்லா சேட்டிலைட்டையும் வந்து விட்டுட்டு அது வந்து என்னென்னா ஒரு ஸ்பேஸ் ஜங்காக மாறும். இப்போ வந்து இந்த வட்டம் அதையும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது செகண்டு. அதுக்கடுத்து வந்துன்னா ஃபஸ்ட் டைமாக இதை பிளாட்ஃபார்ம் பார் ஸ்பேஸ் பேஸ்டு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸ்பேஸ் பேஸ்டு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் இதை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்த ஃபஸ்ட் அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சோலார் பேனல் அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துன்னா PSLV QL வெரைட்டியை வந்துன்னா இதில் ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த PSLV QLல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எக்ஸல் ஸ்ட்ராப் மோட்டார்ஸ். ஓகேவா? எக்ஸல் ஸ்ட்ராப் மோட்டார்ஸ் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் 4 இது. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இந்த எக்ஸல் ஸ்ட்ராப் மோட்டார்ஸ் அப்படிங்கிறது 4 இதை அது இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து என்ன இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 ஆர்பிட்டல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் லைக் ஆர்பிட்டல் பிளாட்ஃபார்ம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்வான்ஸ்டு ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல் அனலைசரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அயனோஸ்பியரிக்கை வந்து என்ன ஸ்டடி பண்ணுறாங்க. ஓகேவா? அயனோஸ்பியரிக்கை வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட் டைம். அதுக்கடுத்து IISTோட பேலோடு வந்து இது வரைக்கும் ISROவில் போனது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமாக போகுது. ஓகேவா? இதெல்லாம் வந்து என்னென்னா இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து என்னென்னா இந்த PSLV C45ஓட மெயின் ஒர்க்கே வந்து என்னென்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. அதை வந்து 749 கிலோமீட்டரில் நிலைநிறுத்த போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மினிமம் ஏரியா மேக்ஸிமம் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன டெல்லி நியூஸ் பேப்பரில் இருக்கும். இந்த நியூஸில் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோட்டயம், ஓகேவா, கோட்டயமில் மேன்மேடு ஃபாரஸ்ட் அப்படிங்கிறத ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, 4800 பிளான்ட் வெரைட்டியை வந்து அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது வந்து லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்டு அதில் வந்து என்ன இதோட இது வந்து வந்திருக்கு. அதனால் வந்து இந்த வட்டம் கண்டிப்பாக மேபி கேட்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து என்னென்னா இதோட பேர் என்னென்னா மேங்கோ மிடோஸ் அப்படிங்கிறது தான் இதோட பேர். மேன்மேடு ஃபாரஸ்ட்டு அயம்குடி வில்லேஜ் இன் கோட்டயம். ஓகே, அங்கே இருக்குது. ஓகே, கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்டில் வந்து இது பேர் வந்திருக்கிறதுனால மேபி வந்து என்ன பிலிம்ஸ்க்கு வந்து என்ன ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து இந்த மேங்கோ மிடோஸ் அப்படிங்கிறது ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்கலாம். ஓகேவா? இது மேன்மேட் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற நேம் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். ஓகே, பிலிம்ஸில் ரொம்ப முக்கியம். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எதுவும் இதில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? பிலிம்ஸில் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா 55% இன்டர்நெட் யூசர்ஸ் ஸ்கேட் ஆஃப் ஏரிங் பொலிட்டிக்கல் வியூஸ் ரிப்போர்ட். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ இது வரைக்கும் சின்ஸ் 2012 யாரெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் ரிலேட்டட் நியூஸ்லாம் வந்து இது பண்ணாங்களோ அரௌண்ட் 17 பேரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கைது பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். ஏன்னா அவங்க வந்து என்ன அஃபென்சிவ் மெட்டீரியல்ஸை வந்து என்னென்னா சமூக வலைதளத்தில் வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பயந்தே வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து என்னென்னா இதை வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து என்னென்னா யார் எடுத்திருக்காங்க, இந்த ரிப்போர்ட்டோட நேம் என்னென்னா இந்தியா டிஜிட்டல் ரிப்போர்ட். ஓகே, இந்தியா டிஜிட்டல் ரிப்போர்ட். இதை யார் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரூட்டர்ஸ் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறவங்க பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதை பொறுத்த வரைக்கும் இவங்க யாரை வந்து கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ். ஓகேவா? இங்கிலீஷ் பேசுகிறவங்கள மட்டும்தான் வந்து இதில் கவர் பண்ணியிருக்காங்க. ரீஜனல் லாங்குவேஜில் வந்து என்னென்னா ஒரு போஸ்ட் அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள இவங்க கவர் பண்ணலை. ஓகேவா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி பர்சன்டேஜெலாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா டிலேயிங் இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். ஏன்னா ரிலேட்டட் டு பேங்க். ஓகேவா? இந்த பேங்கிங்கில் வந்து என்னென்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஓகேவா? இப்போ இருக்கிற அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது அதாவது என்ன இண்டிஜினியஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். இப்போ லேட்டஸ்ட்டாக RBI என்ன பண்ண நினச்சாங்க அப்படின்னா IND-AD அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு இது படிச்சிருப்பீங்க. ஓகேவா? IND-AD அப்படிங்கிற ஒரு இதை படிச்சிருப்பீங்க. அதாவது என்ன
அதாவது என்ன இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் சிஸ்டத்தை தான் வந்து என்னென்னா IND-AD அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்தியன் அக்கௌண்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது, இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது தான் IND-AS. ஓகே, IND-AS அப்படிங்கிறதுனா இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, இந்த இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எதுக்கு ரிலேட்டடாக இருக்கும்னா இன்டர்நேஷ்னல் இதோட ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அங்கே இருக்க அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டுக்கு இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஈக்குவலாக வந்து அவங்க ஃபார்முலேட் பண்ணி RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்னென்னா ஒரு ஃபார்முலா வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். பட் கவர்மெண்ட் வந்து என்னென்னா அந்த இதுக்கு ரிலேட்டட் டு லாவை வந்து என்னென்னா அவங்க பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணலை. அதனால் வந்து இது இப்போதைக்கு கிடப்பில் கிடக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு ஏன் அப்படின்னா இது எவ்வளோ ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த IND-AS அப்படிங்கிறது ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு பேங்க் வந்து என்னென்னா ஃப்யூச்சரில் வந்து என்ன ஒரு கிரெடிட், இப்போ பேங்க் வந்து கிரெடிட்டார், ஓகே, யார் வந்து டெப்டாரோ ஃப்யூச்சரில் வந்து அவங்க கடனை திருப்பி தர மாட்டாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே வந்துன்னா லைக் ரிசர்ச் பண்ணி அதையும் வந்து என்னென்னா பேட் லோனில் சேர்ப்பாங்க. ஓகேவா, இப்போ இருக்கிற அக்கௌண்டிங் மெத்தட் படி யார் இப்போ கொடுக்கலையோ, இப்போ இருக்கவங்க யார் கொடுக்கலையோ அவங்கள மட்டும்தான் கணக்கில் எடுத்துப்பாங்க. பட் இந்த இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், ஓகேவா, ரிலேட்டட் டு இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டோட ஈக்குவலாக இருக்கிற இதில் வந்து என்னென்னா யாரெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஃப்யூச்சரில் வந்து என்ன கணிக்கிறாங்களோ அவங்களும் வந்து என்ன அந்த பேட் லோனில் சேர்க்கப்படுவாங்க. அப்படி பேட் லோனில் சேர்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும், இப்போ பேட் லோனில் ஒரு அதிகமான பேட் லோன் வந்து என்னென்னா ஒரு கிரெடிட் செக்டாருக்கு லைக் ஒரு ஃபினான்ஷியல் செக்டாருக்கு போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா அவங்களால அதிகமாக கிரெடிட் கொடுக்க முடியாது, அதாவது பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அப்படி பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணலாட்டி ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து லாஸு அதிகமாகும். ஸோ அதனாலையும் வந்து என்னென்னா இது ஒரு முக்கியமான இம்பேக்ட். இந்த இம்பேக்டை வந்து என்னென்னா இவங்க தடுக்கிறதுக்காண்டி கவர்மெண்ட் வந்து வேணுக்குனே வந்து இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து என்னென்னா இதில் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது யாருன்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். இப்போ சில இது வந்துன்னா ரீகேபிட்டலைசேஷன் மெத்தட் மூலமாக நிறைய அமௌண்ட்டை வந்து என்னென்னா இன்ஃப்யூஸ் பண்ணுறாங்க பேங்கிங் சிஸ்டத்தில், நம்ம கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, அப்படி இப்போது இந்த IND-AS அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா, IND-AS அப்படிங்கிற சிஸ்டம் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னா அரௌண்ட் ட்ரில்லியன் கணக்கில் வந்து என்ன அமௌண்ட்டை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கவர்மெண்ட்டோட ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கும். ஸோ அதனாலையும் வந்து என்ன கவர்மெண்ட் இதை மறைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஆக்டை வந்து கிரியேட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரிட்டிசிசம் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி வந்து என்னென்னா இப்போ பண்ணுற ரீகேபிட்டலைசேஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு லைக் ஒரு ஸ்டாண்டர்டில் பண்ணாமல் அவங்களாட்டுக்கு இதை வந்து என்னென்னா ஒரு இதில் பண்ணுறாங்க, ஒரு லைக் ஒரு அன்ஸ்டாண்டர்ட் மெத்தடில் வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து என்னென்னா இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சரை வந்து அவங்க ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன நிறையா மணியை வந்து என்ன இன்ஃப்யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி வந்து என்ன நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேட் லோனோட வேல்யூ வந்து அதிகமாயிரும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக பேங்கோட ஏர்னிங் எபிலிட்டி வந்து கம்மியாயிரும். ஸோ அவங்களால அதிகமாக கிரெடிட் கொடுக்க முடியாது, அதனால் வந்து என்னென்னா கம்மியாயிரும். ஓகேவா, ஸோ இந்த பேட் லோன் இன்க்ரீஸ் ஆக கவர்மெண்ட்டுக்கு ஹெட்டேக் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஏன்னா இப்படி ஹெட்டேக் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்னென்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்மளுடைய பேங்கிங் சிஸ்டம் அடியாக ஆரம்பிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து என்னென்னா கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து என்னென்னா கவர்மெண்ட் டிலே பண்ணுறதுக்காண்டி தான் இந்த இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறத இவங்க இன்னமும் வந்து என்னென்னா பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றாமல் வச்சுருக்காங்க. அதாவது அது ரிலேட்டடாக RBI ஆக்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரணும். அந்த ஆக்ட் சேஞ்சஸை வந்து என்னென்னா நம்ம பார்லிமெண்ட் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் தலைப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேங்க்ஸ் தட் டு நாட் ரெகக்னைஸ் தியர் ப்ராப்ளம்ஸ் வில் லைக்லி நாட் ரிசால்வ் தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தன்னோட ப்ராப்ளம் என்னென்னு அவங்க ரெகக்னைஸ் பண்ணணும் அண்ட் அதை வந்து என்னென்னா அப்ரூவ் பண்ணணும். இதுதான் ப்ராப்ளம் அப்படிங்கிறத அப்ரூவ் பண்ணணும். அப்படி அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் வந்து என்னென்னா அவங்களுடைய ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ண முடியும். பட் அப்படி அப்ரூவ் பண்ணாமல் இருக்கிறது வந்து ப்ராப்ளமை ரிசால்வ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் அக்கௌண்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ்க்கு வந்து என்னென்னா கண்டிப்பாக கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா த பாயிண்ட் ஆஃப் ஹேவிங் டெமோக்ரஸி. இந்த இதில் ரெண்டு பேசுகிறாங்க. ஓகேவா, டெமோக்ரஸியில் முக்கியமானது ரெண்டு அப்படின்னா என்னென்னா நேஷனலிசம், இன்னொன்று செக்குலரிசம். ஓகேவா, இந்த ரெண்டை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் பேசுகிறாங்க. இந்த ரெண்டையும் இப்போ இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எந்த அளவுக்கு அப்ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அண்ட் ஒரு கண்ட்ரியில் நேஷனலிசமும் செக்குலரிசமும் முக்கியமாக அல்லது எக்கனாமிக் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது முக்கியமாக, அதாவது ப்ராஸ்பெரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது முக்கியமாக அல்லது நேஷனலிசம் செக்குலரிசமை இன்க்ரீஸ் பண்ணுறது முக்கியமாக அப்படிங்கிற கொஷினும் இவங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி வந்து என்னென்னா
ஈவன் டெமோக்ரஸி இல்லாத கண்ட்ரிலையும் நேஷனலிசம் செக்குலரிசம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈரான், ஈராக், ஓகேவா, இதிலலாம் வந்துன்னா டெமோக்ரஸி இருக்கா அப்படின்னா டெமோக்ரஸி வந்து இருக்கிறதில்ல. பட் இருந்தாலும் அங்கே நேஷனலிசமும் செக்குலரிசமும் வந்துன்னா அதிகமாக இருக்குது. ஓகேவா, அப்போ டெமோக்ரஸி வேல்யூவை வந்து அப்ஹோல்ட் பண்ணுறது, ஓகேவா, அப்ஹோல்ட் பண்ணுறது மூலமாக நேஷனலிசமும் செக்குலரிசமும் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. ஓகேவா, இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மொத்தம் நமக்கு தெரியும் 2 முக்கியமான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஓகே, ஒன்று பிஜேபி, நீங்கள் வந்து இதெல்லாம் எக்ஸாம்பிள் மென்ஷன் பண்ண வேணாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று பிஜேபி, இன்னொன்று காங்கிரஸ். பிஜேபி என்ன பண்ணுறாங்க, இப்போ அதிகமாக நேஷனலிசம் அப்படிங்கிற கான்செப்டை வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறாங்க. ஓகே, நேஷனலிசம் அப்படிங்கிறது, அதாவது என்ன நேஷனலிசத்தை இவங்க இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா டாக்ஸிக் நேஷனலிசம் அப்படிங்கிற வார்த்தையை இவர் யூஸ் பண்ணுறாரு. டாக்ஸிக் நேஷனலிசம். ஒரிஜினல் நேஷனலிசம் அப்படிங்கிறதுனா நாட்டுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறது, எல்லா நாளும் பண்ணுறது. பட் இவங்க டாக்ஸிக் நேஷனலிசம் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஹிந்து நேஷனலிசம். ஓகே, ஹிந்துக்களுக்குன்னு ஒரு நேஷனல், ஓகே, ஹிந்துவால் தான் இந்த நேஷனல் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்தியாங்கிறது ஹிந்துக்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸிக் நேஷனலிசம் அப்படிங்கிறத பிஜேபி வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. காங்கிரஸும் வந்து இதில் நல்ல வேலை பார்க்குறாங்களா அப்படின்னா நல்ல வேலை பார்க்குறதில்ல. அவங்க இப்போ செகண்ட் இது இவங்க செக்யூலரிசமை பற்றி பேசுகிறாங்க. ஓகேவா, செக்யூலரிசம் இந்தியாவில் வந்து என்ன எந்த அளவுக்கு ப்ரமோட் ஏன்னா நமக்கு தெரியும் பிஜேபி அப்படிங்கிறது செக்யூலர் நேச்சரில் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது காங்கிரஸ் வந்து செக்யூலர் நேச்சரில் இருக்கா அப்படின்னா அவங்களும் வந்து செக்யூலரிசமை பற்றி பேசுகிறாங்களே தவிர செக்யூலர் நேச்சரில் கிடையாது. ஏன்னா நமக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக தெரியும் ராகுல் காந்தி அவங்க நிறைய டெம்பிளுக்கு போயிட்டு நாங்களும் வந்து என்ன ஹிந்துக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தான் அப்படிங்கிற அவங்களே ஷோ பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து என்னென்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த ஷாரா பானு கேஸ் நடந்துச்சு, ட்ரிபிள் தலாக்கு, ஓகேவா, இந்த மாதிரி கேஸ் நடந்துச்சு. இதில் வந்து என்னென்னா கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக தான் அவங்க இருந்தாங்களே தவிர மைனாரிட்டிஸ்க்கு ஆதரவாக வந்து என்னென்னா அவங்க இல்லை. அப்போது செக்குலரிசம் அப்படிங்கிறத வந்து என்னென்னா இவங்க எந்த அளவுக்கு அப்ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்ன ஒரு கொஷின் மார்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே முந்தி காலத்தில் இருந்த நம்மளுடைய நேஷனல் லீடர்ஸ் லைக் நேரு அவங்க, ஓகே, அதர் லீடர்ஸ்லாம் வந்து என்னென்னா நேஷனலிசம் அப்படிங்கிறதையும் செக்குலரிசம் அப்படிங்கிறதையும் கரெக்டான லெவலில் அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போனாங்க. ஓகேவா, அண்ட் நேருட்ட வந்து அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கொஷின் கேட்டதுக்கு இந்தியாவில் நீங்கள் எதை வந்து ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்தியாவை செக்யூலர் கண்ட்ரியாக நான் வந்து அறிவிக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டும் அவர் வந்து கொடுத்துருக்காரு. ஓகேவா, ஸோ நம்மளோட இதுவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இப்போ இருக்கிற இதை பொறுத்த வரைக்கும் லைக் பார்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டெமோக்ரஸி, அவங்களுடைய நேஷனலிசம், அவங்களுடைய செக்குலரிசம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி இது வந்து ரிலேட்டட் டு ஓட்டிங் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நமக்கு இப்போ நேஷனலிசம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா 2 வகையான சோர்ஸஸ் சொல்லலாம். ஓகே, இப்போ ஒரு நமக்குள்ளே இருக்க நேஷனலிசம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ பக்கத்தில் இருக்க அத்தாரிட்டேரியன் ரெஜிம் வந்து நம்மளை அட்டாக் பண்ண வரும்போது நம்ம வந்து அவங்களுக்கு அதிகமாக வந்துன்னா அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து இருக்கும்போது தட் இஸ் கால்டு நேஷனலிசம். இந்தியா அப்படிங்கிற ஒரு உணர்வில் வந்து என்ன அந்த நேஷனலிசம் வந்து நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். இது செகண்ட் வகையான நேஷனலிசம் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் நம்ம கண்ட்ரி மேலே சில எக்கனாமிக் பொருளாதார தடைகள் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க, அல்லது வேறு விஷயமான வேறு ரிலேட்டட் டு ஃபினான்ஷியல் ரிலேட்டட் நம்மளை வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரிக்கு அகெயின்ஸ்டாக வந்துன்னா நம்ம ஒர்க் பண்ணுறது தட் இஸ் கால்டு நேஷனலிசம். இதுதான் வந்து நேஷனலிசம். பட் இப்போ இருக்கிற நேஷனலிசம் வந்து டாக்ஸிக் நேஷனலிசம் அப்படிங்கிறது ஒரு மெஜாரிட்டேரியன் குரூப்போட ஒரு மதத்தை உள்ளே கொண்டு வந்து அந்த மதத்தை வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து என்ன இப்போ ரெடியாக இருக்காங்க, இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, இதை தான் இவர் இந்த ஆர்டிக்கலில் ஃபுல்லாக பேசுகிறாரு. அண்ட் கடைசி அந்த ஜஸ்ட் சொசைட்டி பை ஜஸ்ட் மீன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ சொசைட்டியோட முக்கியமான இது என்னென்னா ப்ராஸ்பெரிட்டி. அவங்களுக்கு தேவை இப்போ சொசைட்டியில் நம்மளுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸாக இருக்கட்டும் அண்ட் அதர் திங்ஸாக இருக்கட்டும் ரிலேட்டட் டு ஹியூமன் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து என்ன கம்மியான லெவலில் இருக்குது. லைக் எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், ஓகேவா, அதர் லைக் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் வந்து என்ன அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸை வந்து அரெஸ்ட் பண்ணாமல் இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் லைக் நேஷனலிசம் அண்ட் செக்குலரிசம் அப்படிங்கிறத வாய் வார்த்தையில் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து நேஷனலிசம் அண்ட் செக்குலரிசமை பற்றி பேசுகிறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராஸ்பெரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாலிசிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்படி நீங்கள் நேஷனலிசம் செக்குலரிசமை பற்றி பேசிக்கிட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸை கொண்டு போய்கிட்டு இருந்தீங்கன்னா இந்தியாவில் வந்து யாரோட ஆட்சி இருக்கும் அப்படின்னா பியூரோக்ரஸியோட ஆட்சி தான் இருக்கும். பியூரோக்ரஸி அப்படிங்கிறது யாருக்குமே அக்கௌண்டபிள் கிடையாது. ஓகேவா, இப்போ பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே அக்கௌண்டபிள், ஏன்னா நமக்கு வந்து ஓட்டு போடுறோம், அதனால் அவங்க அக்கௌண்டபிளாக இருப்பாங்க. பட் பியூரோக்ரஸி அப்படிங்கிறது வந்து என்ன அக்கௌண்டபிள் கிடையாது. கலெக்டர் வந்து என்னென்னா நம்ம கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அவர் அதுக்கு பதில் சொல்லணுங்கிறது அவசியமும் அவருக்கு பெரிய லெவலில் கிடையாது. அப்போ இப்போ பியூரோக்ரஸி அப்படிங்கிறதுக்கு வந்து என்னன்னா அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது வந்து என்னன்னா ரொம்ப 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 கம்மி. ஓகேவா, ஸோ அதை தான் வந்து என்னன்னா இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற முக்கியமான இது பப்ளிக் பாலிசி வந்து என்னன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் ஜாபையும் இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கணும். ஜாபை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு
ஒரு முக்கியமான ஒரு அடித்தளத்தை வந்து என்ன இந்தியாவில் கிரியேட் பண்ணணும். அப்படி கிரியேட் பண்ணும்போது தான் இந்தியாவில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி வந்து என்னென்னா லைக் நமக்கு வந்து என்னென்னா அதிகமான பப்ளிக் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகே, புவர் அப்படிங்கிறது வந்து கம்மியாகும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் சொல்லியிருக்காரு. அப்போ என்ன ஆகுதுன்னா முக்கியமானது நமக்கு பாயிண்ட் ஆஃப் ஹேவிங் டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து என்னென்னா நேஷனலிசமும் செக்குலரிசமும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி கிடையாதே தவிர நம்மளோட ப்ராஸ்பெரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்தது தான் அந்த டெமோக்ரஸி அப்படிங்கிறதான் இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்ன பேரடிகம் ஷிஃப்ட் டு ஃபார் டிபி கண்ட்ரோல். ஓகே, டியூபர்குலோசிஸ் நமக்கு தெரியும். இந்த டியூபர்குலோசிஸை வந்து என்ன நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 2025 தான் நம்மளுடைய இலக்காக நியமிச்சிருக்கோம். ஓகே, 2025க்குள்ளே நம்ம எராடிகேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ட் டிபி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் வந்து என்னென்னா நம்ம 2018 வந்து என்னென்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து இனாகிரேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அதே 2018 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா யுனைடெட் நேஷன் ஹை லெவல் மீட்டிங் ரிலேட்டட் டு டியூபர்குலோசிஸ் நடந்திருக்கும். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா யுனைடெட் டு எண்ட் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறதை குளோபல் லெவலில் ரெஸ்பான்ஸ், அதாவது குளோபல் இது வந்து குளோபல் எபிடமிக்காக அறிவித்து குளோபல் லெவலில் இதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னா நமக்கு டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வியாதியை வந்து கம்மி பண்ணுறது. ஓகேவா, டியூபர்குலோசிஸ் எதனால் வருது அப்படின்னா நமக்கு இது வந்து ஒரு பாக்டீரியல் இது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா, இந்த டியூபர்குலோசிஸில் அதிகமாக வந்து என்னென்னா எது பாதிக்கப்படுது அப்படின்னா பல்மனரி டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது தான் அதிகமாக வருது. ஓகே, அந்த பல்மனரி டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நுரையீரல் சம்மந்தமான டியூபர்குலோசிஸ். இந்த டியூபர்குலோசிஸ் வந்து எப்படிலாம் நமக்கு பரவுது அப்படின்னா காற்று மூலமாக நமக்கு பரவுது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்தியாவில் மொத்தம் 2 ப்ரோக்ராம் வந்து முக்கியமான ப்ரோக்ராமாக இருந்துச்சு. ஒன்று 1962 ஒரு ப்ரோக்ராம். அது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா பிசிஜிங்கிற வேக்சின். இதை வந்து மாஸ் வேக்சினேஷன் அப்படிங்கிற ஒரு ட்ரைவை வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா, த்ரூ அண்டர் நேஷ்னல் டிபி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது மூலமாக வந்து என்னென்னா ஒரு மாஸ் வேக்சினேஷன் ப்ரோக்ராமை இந்த பிசிஜியை கொண்டு வந்தாங்க. ஓகேவா, அதுக்கடுத்து என்ன பண்ணாங்கன்னா 1978 இவங்க என்ன பண்ணாங்கன்னா இதே ப்ரோக்ராமை எக்ஸ்பேண்டட் ப்ரோக்ராம் ஆன் இம்யூனைசேஷன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. 1978 எக்ஸ்பேண்டட் ப்ரோக்ராம் ஆன் இம்யூனைசேஷன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. இது வந்துன்னா சைல்டுக்கும் வந்துன்னா அதிக லெவலில் வந்து இதை வந்து இந்த வேக்சினேஷன் ட்ரைவை கொண்டு போனாங்க. பட் இதில் என்ன ஆகுது அப்படின்னா பிரச்சனை, இவங்க டிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்களே தவிர, அதாவது என்ன டிபி இப்போ ஒருத்தருக்கு இருக்குன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்களே தவிர பட் அதை பரவுறதை வந்து என்ன இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஸோ இந்த 2 ப்ரோக்ராமே வந்து என்ன ஃபெயிலியர் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதை தடுக்கிறதுக்காண்டி தான் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா 1993 ரிவைஸ்டு நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் RNTCP அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்திருப்பாங்க. RNTCP அப்படிங்கிற ப்ரோக்ராமை இவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, TCP. ஓகே, அந்த ப்ரோக்ராமை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரீ டயக்னோசிஸ். ஓகேவா, அதுக்கடுத்து ட்ரீட்மெண்ட் ஃபார் பேஷண்ட்ஸ், ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். ஓகேவா, அதுக்கடுத்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட்டு அவங்க ரெஸ்கியூ ஃப்ரம் டெத்துலேருந்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறது. அதுக்கடுத்து என்னென்னா இதில் முக்கியமானது வந்து என்னென்னா ப்ரெவென்ஷன். ஓகேவா, ப்ரெவென்ஷன் அப்படிங்கிறதா முக்கியமே தவிர வியாதி வந்தால் பிறகு அதை தடுக்கிறது முக்கியம் இல்லை. ஓகேவா, வியாதி வர்றதுக்கு முன்னாடியே பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான ஒரு இது. ஷார்ட் ஆன் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படிங்கிறது. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த இதை ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படிங்கிறது, இப்போ பல்மனரி டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு ஏர் மூலமாக பரவக்கூடியது. அப்போ அவங்களுக்கு பீப்புள்ஸ்க்கு வந்து என்னென்னா எஜுகேஷன் லெவலில் கம்மியாக இருக்கிற பீப்புளுக்கு நம்ம அதை எஜுகேட் பண்ணணும். நீங்கள் வந்து தும்மும் போதோ இருமும் போதோ வந்து அல்லது எச்சி துப்பும் போதோ வந்து என்னென்னா எச்சியை வந்து கண்ட இடத்துல துப்பக்கூடாது, தும்முறது இருமுறது வந்து என்னென்னா நம்ம ஏதாவது கர்ச்சீஃபை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னென்னா அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். ஸோ ஏன்னா இது காற்று மூலமாக பரவக்கூடியது. ஓகேவா, அப்போது இதெல்லாம் எஜுகேட் பண்ணாமல் வந்து விட்டுறதுனால தான் வந்து என்ன ஆகுதுன்னா இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த தும்முறது இருமுறது அண்டு நமக்கு அந்த ஓப்பன் இதில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னா மற்ற கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் 1,00,000க்கு 5லேருந்து 10 கேஸ் அப்படிங்கிறது மாதிரி வந்துச்சுன்னா இந்தியாவில் மட்டும் 200லேருந்து 300 கேசஸ் கிட்ட வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்கு நம்மகிட்ட சஃபிஷியன்ட் இது இருக்கா அப்படின்னா சஃபிஷியன்ட் இது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்னென்னா 2014-15 இந்த RNTCP வந்து என்னென்னா கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து என்ன பண்ணாங்கன்னா டியூபர்குலோசிஸோட மோர்டாலிட்டி, அதாவது சாவை வந்து கம்மி பண்ணாங்க. ஓகேவா, த்ரூ என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து டயக்னைஸ் பண்ணுறது. ஓகேவா, யூனிவர்சல் பிரைமரி ஹெல்த் கேர் வந்து என்னன்னா இதில் இன்ட்ரூவ் கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அண்ட் பீப்புள் வந்து என்னன்னா ஓரளவுக்கு எஜுகேட் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ இதனால தான் வந்து என்னன்னா ஓரளவுக்கு நமக்கு 2014-15 நமக்கு டியூபர்குலோசிஸோட அளவு வந்து என்ன கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு பைலட் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தமிழ்நாடு எப்போவுமே வந்து என்ன ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸில் வந்து என்னன்னா அதிக அளவு கவனம் செலுத்துகிற ஸ்டேட்டாக இருக்கும். அண்ட் ஹெல்த் ரிலேட்டட் இம்ப்ரூவ்மெண்ட்லேயும் வந்து அதிகமான ஸ்கோர் வாங்கின ஸ்டேட்டும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்
அப்படிங்கிறதையும் இவங்க சொல்கிறாங்க. இந்த இதில் முக்கியமானது வந்து என்னென்னா திருவண்ணாமலையை பற்றி பேசுகிறாங்க. ஓகே, திருவண்ணாமலை அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்என்டிசிபியை அதாவது என்ன பைலட் லெவலில் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பீப்புள் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக பண்ணுறாங்க. பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறத யார் பண்ணுறாங்கன்னா ரோட்டரி கிளப் பண்ணுறாங்க அங்கே. ஸோ பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னா இந்த டியூபர் குளோசிஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா அவங்கள அதிகமாக அளவுக்கு எஜுகேட் பண்ணும்போதும் அவங்களுடைய அந்த பிஹேவியரல் ஆக்டிவிட்டீஸை வந்து என்னென்னா மாற்றும் போதும் ஆட்டோமேட்டிக்காக இதோட பரவலை வந்து என்ன தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு இன்ஆக்டிவேட்டட் போலியோ வேக்சின். ஓகேவா, போலியோ வேக்சின் ஐபிவின்னு ஒரு வேக்சின் இருக்குது, இன்ஆக்டிவேட்டட் போலியோ வேக்சின். இதை வந்து ஃபஸ்ட்டு என்ன திருவண்ணாமலையில் கொண்டு வந்து திருவண்ணாமலையில் தான் என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ எப்போவுமே திருவண்ணாமலை அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு ஹையர் லெவலில் இருக்கிற அதாவதுன்னா நம்மளுடைய ஹெல்த் ரிலேட்டட் இதில் வந்து என்ன ஒரு முன்னோடியாக இருக்கிற டிஸ்ட்ரிக்ட். ஸோ அதில் தான் இப்போ வந்து என்ன இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் வந்து என்ன தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன இன்க்ளூட் பண்ணி ப்ளஸ் ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷனையும் இன்க்ளூட் பண்ணி அவங்களுக்கு நிறையா வந்து என்ன எஜுகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிபி கண்ட்ரோல் டியூபர் குளோசிஸ் கண்ட்ரோலை அதிகமாக அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து என்ன ஹெல்த் எடுக்குவேட் அப்படிங்கிறது பேசுகிறாங்க. ஹெல்த் எடுக்குவேட் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எஜுகேஷன் பண்ணுறது, பிஹேவியர் மாடிஃபிகேஷன் கொண்டு வர்றது, ஸ்கூல்ஸில் இருந்தே வந்து அந்த அடல்ட்ஸ்க்கு வந்து என்னென்னா சரியான வந்து என்னென்னா இது கொடுக்குறது, லைக் அவங்களுக்கு வந்து அந்த இதுக்கான நாலேஜை கொடுக்குறது. இதன் மூலமாக வந்து என்ன பண்ணலாம் இந்த ஹெல்த் இதை வந்து என்னென்னா ஒழுங்குமுறைப்படுத்த முடியும். ஓகேவா, ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா ஸ்கூல்ஸ் லெவலில் வந்து என்ன ப்ரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட்டு, ஓகேவா, ப்ரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட் அண்ட் டியூபர் குளோசிஸ் ஸ்கின் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இதோட பரவலை நம்ம தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்கூல்ஸ் நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா இந்தியாவில் இருக்க எல்லாத்துக்குமே நீங்கள் டியூபர் குளோசிஸ் ஸ்கின் டெஸ்ட் அப்படிங்கிறது பண்ண முடியாது டு ஐடென்டிஃபை டியூபர் குளோசிஸ். ஆனால் ஸ்கூலில் இருக்க பசங்களுக்கு லைக் 5ஆப்பில் 10ஆப்பில் 15 வயசில் இருக்கிற பசங்களுக்கு வந்து என்ன நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டை பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து என்ன இன்ஃபெக்டட் சில்ட்ரனை வந்து என்னென்னா ப்ரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட்டில் கொண்டாந்து வைக்க முடியும். அதே மாதிரி வந்து என்னென்னா அடல்ட்ஸ் வந்து என்னென்னா இதில் ஈஸியாக டயக்னைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா அவங்க அதிலேருந்து பாதுகாக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து என்னென்னா இந்த டியூபர் குளோசிஸ் ஸ்கின் டெஸ்ட் பாசிட்டிவ் ரேட் எவ்வளோக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி ஆனுவல் இன்ஃபெக்ஷன் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பிளாட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் எல்லாம் வந்து என்னென்னா நீங்கள் வந்து என்னென்னா டியூபர் குளோசிஸ் ஸ்கின் டெஸ்ட்டை வந்து என்ன நீங்கள் வந்து ஸ்கூல் லெவலில் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு டியூபர் குளோசிஸை வந்து 2025 கண்டிப்பாக வந்து என்னென்னா நம்மளால் எலிமினேட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் வந்து என்னென்னா அதை கம்மி பண்ணுறதுக்கு பண்ண முடியும். ஸோ இது தமிழ்நாடு மாடலை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த டியூபர் குளோசிஸை வந்து என்னென்னா நம்மளால் கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா முக்கியமான ஆர்டிக்கல் என்கரேஜிங் சீக்ரெட் டொனேஷன்ஸ். ஓகேவா, த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் நீட்ஸ் டு ரெகக்னைஸ் காம்ப்ளிமெண்ட்ரி நேச்சர் ஆஃப் த ரைட்ஸ் டு ப்ரைவேசி அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது நமக்கு எலக்டோரல் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது தெரியும். எலக்டோரல் பாண்டுங்கிறது என்னென்னா இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் பார்ட்டிஸ்க்கு நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும்னு வைங்களேன். நீங்கள் ஒரு ப்ரைவேட் இண்டிவிஜுவல் அப்படின்னா ஒன்று நீங்கள் வந்து என்ன இதுக்கு முன்னாடி டொனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அப் டு 2000 வரைக்கும் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஐடென்டிட்டியை வந்து என்னென்னா வெளியே காட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஐடென்டிட்டியை வெளியே காட்டணும். இது ஃபஸ்ட் டைமாக இருந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் வந்து என்னென்னா கம்பெனிஸ் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து என்ன அவங்க இது பண்ணணும், லைக் அவங்க வந்து டொனேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த கம்பெனி இந்தியாவில் 3 வருஷம் ஒர்க்கிங்கில் இருந்திருக்கணும். ஓகேவா, அதே மாதிரி வந்துன்னா அவங்களுடைய ப்ராஃபிட்டில் இவ்வளோ தான் அமௌண்ட், இந்த மாதிரியான பர்சன்டேஜ் அமௌண்ட் தான் வந்துன்னா அவங்களால இப்போ ஃபண்டிங் பண்ண முடியும். இந்த மாதிரியான சில கட்டுப்பாடுகள்லாம் இருந்துச்சு. பட் இப்போ எலக்டோரல் பாண்ட் அப்படிங்கிற ஒரு பாண்டு வந்துருச்சு. இந்த பாண்டு என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா த்ரூ லைக் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேவா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும்தான் இப்போதைக்கு பண்ணுறாங்க. லைக் பப்ளிக் செக்டர் பேங்க்னு வச்சுக்கோங்க. பப்ளிக் செக்டர் பேங்க் மூலமாக இந்த எலக்ட்ரல் பாண்டை இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த எலக்ட்ரல் பாண்டை நீங்கள் யாருனாலும் போய் வாங்கலாம். இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. அண்ட் வாங்குறவங்க அவங்களுடைய டீட்டெயிலை கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. அண்ட் கம்பெனிஸ்க்கு வந்து என்ன இதுக்கு முன்னாடி 3 இயர்ஸ் வந்து என்ன அவங்க இந்தியா கண்ட்ரியில் இந்தியாவில் அவங்களுடைய ஒர்க்கிங் இது இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இதில் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் கம்பெனிஸ் ஈவன் ஷெல் கம்பெனிஸ்ன்னு சொல்லி நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன நிறைய ஷெல் கம்பெனிஸ் வந்து என்ன உருவாகி நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து என்ன அவங்க ஃபண்ட் பண்ணுறாங்க. இப்படி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு அவங்க ஃபண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தேவையான பாலிசியை வந்து அந்த தனியார் கம்பெனிக்கு தேவையான பாலிசிஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா, ஏன் இது வந்து யாருக்குமே தெரியாது இது ரைட் டு ப்ரைவசி அப்ஹோல்ட் பண்ணுது அப்படி, ஏன்னா
பாண்டை வாங்குறவனை பற்றி டீட்டெயில் வந்து யாருக்கு மட்டும்தான் தெரியும்னா பேங்க்குக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் எப்படி வந்து இதை கவர்மெண்ட்டோ இல்லை மற்ற கட்சிகளோ வந்து அவங்களுக்கு தேவையான ஆளுக்களுக்கு வந்து அவங்க வந்து லைக் பாலிசியை க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ பப்ளிக் செக்டார் பேங்க் ஓகே. இப்போ பப்ளிக் செக்டார் பேங்க் மூலமாக வந்து ஒருத்தர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஃபண்ட் பண்ணுறாரு ஓகே. இப்போ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பப்ளிக் செக்டார் பேங்க்கில் இருக்க அந்த டீட்டெயிலை அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி ஆக்சஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு எந்த கட்சி அவனுக்கு யாரெல்லாம் வந்து ஃபண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போயிடும். அப்படி தெரிஞ்சு போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தேவையான பாலிசிஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காங்க இந்த எலக்டோரல் பாண்ட் அப்படிங்கிறது நல்ல ஸ்கீம் தான் அப்படின்னு சொல்லி. என்ன வகையான ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பரன்சி இன் பொலிட்டிக்கல் ஃபண்டிங் அப்படிங்கிறதுல. ஏன்னா பொலிட்டிக்கல் ஃபண்டிங்கில் டிரான்ஸ்பரன்சி இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அது வேணால் ஒத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கேஒய்சி நாம வந்து ஃபில் பண்ணணும் ஓகேவா. ஸோ அந்த கேஒய்சி நாம் மூலமாக நீங்கள் யார் ஃபண்ட் பண்ணுறா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சிடும். இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு நீங்கள் யாரெல்லாம் ஃபண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய ப்ரைவேசியை வந்து பாதுகாக்கப்படும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால இதில் பாசிட்டிவ் இருக்குது, பட் இதில் நிறையா நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு நெகட்டிவ்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத சொன்னேன் ஓகேவா. ஸோ டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறத ஒரே ஒரு இதை காரணம் காட்டி, பட் அதிலிருந்து பேக் சைடில் நிறைய கான்சிக்வன்சஸ் இதில் க்ரியேட் ஆகுது ரிலேட்டட் டு இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் ஓகேவா. ஸோ அதனால் வந்துன்னா இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துன்னா காம்ப்ளிமெண்ட்ரி நேச்சரில் வந்துன்னா ரைட் டு ப்ரைவசி அண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி நேச்சரில் வந்து வேறு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதான் இவர் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்த பேலன்சிங் ஒர்க் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த பேலன்சிங் ஒர்க்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ உமன் வந்து என்னென்னா ஏன் அதிக அளவில் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறதில்ல அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலை பற்றி பேசுகிறாங்க. இப்போ உமன் வந்து ஏன் அதிகமாக ஒர்க்கில் இல்லதில்லை அப்படின்னா அவங்க கேர் ஒர்க் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. கேர் ஒர்க்குனா இப்போ நம்ம அம்மா இருக்காங்க அப்படின்னா நம்ம அம்மா வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கேர் ஒர்க் அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம அப்பா வீட்டு வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அவங்க டைரெக்டாக ஆஃபீஸ்க்கு மட்டும்தான் போவாங்க ஓகேவா. அப்போ என்ன ஆகுதுன்னா கேர் ஒர்க் அப்படிங்கிறது என்ன அன்பெய்டு. இந்தியாவாக இருக்கட்டும் எந்த கண்ட்ரியாக இருக்கட்டும் அது வந்து அன்பெய்டு ஒர்க் தானே தவிர பெய்டு ஒர்க்கர் கிடையாது. அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக பெண்கள் வந்து அதிகமான அன்பெய்டு கேர் ஒர்க்கில் இருக்காங்க, பட் ஆண்கள் வந்து அதை இருக்கிறது இல்லை. இப்போ நம்ம ஜெண்டர் பேரிட்டியை வந்து இதில் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா ஒர்க் ஃபோர்ஸில் வந்து ஃபீமேல் அதாவது உமனை வந்து அதிக லெவலில் இன்க்ளூட் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா இந்த கேர் ஒர்க்கை கண்டிப்பாக மென்ஸும் பிரிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலை மெயினாக சொல்ல வர்றது ஓகேவா. இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் அவங்க கொடுத்த இப்போ லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி பெண்களோட அளவு ஓகே அளவு 70% ஆஃப் பெண்கள் வந்து ஃபார்மல் ஜாப்ஸ் வாங்குறதுக்கு ஆசைப்படுறாங்க, பட் அவங்கள அரௌண்ட் 45% ஆஃப் பெண்களுக்கு தான் வந்து இந்த ஜாப்ஸ் மாதிரியான ஃபார்மல் ஜாப் மாதிரியான இது கிடைக்குது அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. இதே இது அரௌண்டு 21% லைக் 21.7% ஆஃப் பெண்கள் வந்து இன்னமும் வந்து என்னென்னா வேர்ல்டு லெவலில் சொல்கிறேன், இந்தியா லெவலில் கிடையாது, வேர்ல்டு லெவலில் 21.7% ஆஃப் பெண்கள் இன்னமும் அன்பெய்டு கேர் ஒர்க் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதே இது ஆண்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அதில் 1.5% லெவலுக்கு தான் அன்பெய்டு கேர் ஒர்க் அப்படிங்கிறத ஆண்கள் பண்ணுறாங்க. இதில் வந்து நிறையா பெனால்ட்டி பற்றி பேசுகிறாங்க, ப்ரீமியம் பற்றி பேசுகிறாங்க ஓகேவா. இதில் ஃபஸ்ட்டு பெனால்ட்டி என்ன மதர்ஹுட் பெனால்ட்டி அப்படிங்கிறது ஓகே. ஒரு பெனால்ட்டினா என்ன அர்த்தம்னா தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற அந்த இதுதான் வந்து என்ன பெனால்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே. மதர்ஹுட் பெனால்ட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பெண்ணுக்கு வந்து என்னன்னா குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்கிற ஜாபோட அளவு கம்மியாயிருது. இதே இது ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கலை கல்யாணம் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிற ஜாப் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ மதர்ஹுட் பெனால்ட்டினா ஆட்டோமேட்டிக்காக அவங்க மதர் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கான அந்த ஜாப் நேச்சர் வந்து என்னென்னா கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இது ஆண்களுக்கு வந்து என்ன இது ப்ரீமியம். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு குடும்பஸ்தன் ஆகிட்டார் அப்படின்னா இங்களேன் அந்த குடும்பஸ்தன் வந்து அதிகமாக இப்போ லைக் குடும்பம் வர்றதுக்கு முன்னாடி குடும்பத்துக்கு அப்புறம் ஓகே ரெண்டே எடுத்துக்கோங்க. குடும்பம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஆண் வந்து நிறையா கம்பெனிஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவார். இதே இது குடும்பம் ஆனா பிறகு அவர் வந்து என்னென்னா அதே கம்பெனியில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ என்ன ஆகுதுன்னா அவருக்கு ப்ரீமியம் அமௌண்ட் கொடுப்பாங்க ஓகேவா. அப்போ என்ன ஆகுதுன்னா இது வந்து ஆண்களுக்கு வந்து என்ன ஒரு ப்ரீமியம் அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்ன வேஜ் பெனால்ட்டி. வேஜ் பெனால்ட்டி அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெண்கள் வந்து என்னென்னா கல்யாணம் ஆகிட்டாலோ இல்லாட்டி வேறு ஏதாவது மதர்ஹுட்டுக்கு போயிட்டாலோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா வேஜ் பெனால்ட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கம்மியான வேஜஸ் தான் கொடுக்குறாங்க. அதே இது வேஜ் ப்ரீமியம் அப்படிங்கிறதுனா ஆண்களுக்கு அதிகமாக இருக்குது ஓகேவா. ஆண்களுக்கு ஏன் அதிகமாக இருக்குன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க அதே இதில் தான் இருக்க போகிறாங்க. அவங்க ஃபாதர் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து மோர் ஓவர் அந்த இடத்துலேயே தான் இருப்பாங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்துன்னா லீடர்ஷிப் பெனால்ட்டி.
லீடர்ஷிப் பெனால்ட்டிங்கிறது பெண்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு பெண் கல்யாணமாகி குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஹையர் லெவல் பொசிஷனுக்கு போகிறது வந்துன்னா கம்மியாயிருது, மேனேஜரல் பொசிஷனுக்கு போகிறது வந்துன்னா கம்மியாயிருது. அவங்க வந்து யங் சில்ட்ரன் வச்சுருக்காங்க அப்படின்னா, குழந்தை பிறந்து 0 to 5 வயசு தான் ஆகுது அப்படின்னா யங் சில்ட்ரன் வச்சுருக்காங்கன்னா இவங்க அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. கம்பேர் டு வந்து என்னென்னா அடல்ட் சில்ட்ரன் வச்சுருக்கவங்களோட இவங்க அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ தான் எஜுகேஷன் அட்டைன்மெண்ட்ஸ் வந்து இருந்தாலும், பெண்கள் வந்து எவ்வளோ தான் எஜுகேஷன் அட்டைன்மெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்க கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்களால ஃபார்மல் ஜாப்ஸ் வந்து என்ன அவங்களுக்கு அதிகமாக கிடைக்க மாட்டேங்கி, இன்ஃபார்மல் ஜாப்ஸ் தான் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கரண்ட் ரோலில் வந்து என்ன நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அப்படி பேலன்ஸ் பண்ணுறதுனா அந்த கேர் ஒர்க்கை வந்து என்ன, அதாவது அந்த அன்பெய்டு ஒர்க்கை வந்து என்ன கண்டிப்பாக ஆண்களும் ஏற்றுக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. நல்ல ஆர்டிக்கல். ஓகேவா? ரிலேட்டட் டு உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு நல்ல ஆர்டிக்கல். இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நார்ம்ஸ் ஜூன் ஃபார் ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ் ஃபார் ஃபின்டெக் செக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபின்டெக்னா ஃபினான்ஷியல் டெக்னாலஜி செக்டார்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சாண்ட்பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு புது டேமை வந்து என்ன சொல்லியிருக்காங்க. அந்த சாண்ட்பாக்ஸ் அப்படிங்கிற டேமுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்த சாண்ட்பாக்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. சாண்ட்பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? கண்ட்ரோல்டு மெக்கானிசம் வித்தின் த செக்டார். ஓகே, வித்தின் த செக்டார் அப்படிங்கிறது இந்த ஃபினான்ஷியல் டெக்னாலஜி செக்டார். ஓகேவா? இது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, வில் பி ஏபிள் டு எக்ஸ்பெரிமெண்ட் வித் அ சொல்யூஷன் இன் எ க்ளோஸ்லி மானிட்டர்ட் ஈகோசிஸ்டம் ஸோ தட்ஸ் ரிஸ்க் டு நாட் ஸ்ப்ரெட் அவுட் சைட் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு வைங்க, அந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து என்னென்னா ஓவரால் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. அது அவங்களுடைய செக்டாரில் எக்ஸ்பெரிமெண்ட் லெவலில் தான் வந்து என்னென்னா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் நமக்கு அதோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். ஸோ அந்த ரீசனுக்காண்டி தான். ஓகேவா? ஸோ அதோட ஃபெயிலியர் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். அதை தான் வந்து என்னென்னா இவங்க இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. சாண்ட்பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு கண்ட்ரோல்டு மெக்கானிசம். ஓகேவா? என்னென்னா ஒரு குறிப்பிட்ட என்விரான்மெண்ட்டுக்குள்ளே தான் அந்த ஸ்கீமையோ இல்லாட்டி அதர் இதையே வந்து என்னென்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதுலேருந்து என்னென்ன ஃபெயிலியர்ஸ் வருது அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் லைக் சாண்ட்பாக்ஸ் அப்படிங்கிறதுலாம் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி ரிஃபார்ம்ஸில் வந்து என்னென்னா கொஞ்சம் முக்கியமானது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் நித்தி ஆயோக்கும் வந்து என்னென்னா இதை வந்து இதை வந்து என்னென்னா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை தான் வந்து இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா சந்திரயான் 2 வில் கேரி நாசாஸ் லேசர் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ நமக்கு சந்திரயான் 2 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் மந்தில் வந்து என்னென்னா லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகேவா? இது வந்து லூனார் லேண்டிங் மிஷன். ஓகேவா? இந்த லூனார் லேண்டிங் மிஷன் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு யூஎஸ்ஸு, சோவியத்து, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா சைனா. ஓகேவா? இதெல்லாம் வந்து என்னென்னா நமக்கு ஆல்ரெடி வந்து என்னென்னா மூணில் வந்து என்னென்னா அவங்களோட இதை பண்ணிட்டாங்க. இப்போ சந்திரயான் 2ங்கிறது லேண்டிங் ரோவர் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட சேர்ந்து என்ன ஆக போகுதுன்னா நாசாவோட லேசர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அதில் போக போகுது ஃபார் அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை வந்து என்ன ஈஸியாக மென்ஷன் அளக்கிறதுக்கு. ஓகேவா? இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.